பரிசுத்தமுள்ளே பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தூதர்களிடத்திலே துதிக்கப்படுகிற ஆண்டவரே, காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே, இந்த ஆராதனத்தில் ஆவியானவர் அசைவாடுகிறார். தடையான காரியங்களை மாற்றிக் கொண்டு வரவேண்டிய மக்களை கொண்டு வாருங்கள். உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு ஆராதிக்க ஒவ்வொரு சனங்களுக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரமுடைய வார்த்தையை கொண்டு ஜனங்களோடு பேசி இடைபடுங்க. ஆண்டவரை திருவிழை கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை வியாதி உள்ளவர்களுக்கு வியாதிகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவிக்குரிய காரியங்களோட மருத்துவத்தை தேவன் கட்டளையிடமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 36வது பாடல், பாடல்களில் 36வது பாடலை பாடுவோம். துதி துதி என்பதனை துதிகளுக்குள் வசிப்பவரார் எல்லா காரியங்களிலும் செய்திட நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடுவதனை பிரைஸ். துதி துதி என்பதனே துதிகளுக்குள் வசிப்பவரார் எல்லா காரியங்களிலும் செய்திட நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடுவதனை. I
அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்.
Hallelujah. ஸ்தோத்திரம். அக்கினியின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால சாத்தானின் சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் அவர் முறியடித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் பிடித்து 701வது பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த தேவ சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். எனவே மற்ற சிந்தனைகள் எண்ணங்களை எல்லாவற்றையும் மாற்றி தேவ சமூகத்திலே ஒரு முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆட சென்று ஆடி கைகுலந்து மகிழ்வே. நான் ஆராதித்து ஆராதித்து
நன்றி அப்பா, இந்த மட்டும் எங்களை காத்து வழி நடத்தி வந்து
தெய்வத்தை வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி உண்மைப்பட்ட தேவன் தொடர்ந்து அவர் அசைவாளரும் இம்மட்டில் காத்த தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் மேலும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த போறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை மத்தியிலே உங்களை ஆராதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த மட்டும் வழி நடத்தினவர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வருகிற நாட்களில் உங்கள் மேல் கிருபையாயிருந்து வழி நடத்துவார். ஸ்தோத்திர இந்த வேளையில் சங்கீதம் 5வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் ஞானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமது நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
கர்த்தர் தந்த நல்ல செய்திகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரமிடுவோம். சோதரன் 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 பிரைஸ் தி லார்ட். தாவீது எழுதுகிறான் இந்த சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலே தாவீது, கர்த்தாவே வார்த்தைகளுக்கு செவி கொடும் அப்பா, தியானத்தை கவனியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் இருக்கிறதை பார்க்கிறோம். என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே கர்த்தாவே காலையிலே சத்தத்தை கேட்டருளி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எப்படி காத்திருப்பேன்? ஆயத்தமாகி ஆண்டவரே உம்மை காலை வேளையில தேடணுமே, ஆராதிக்கணுமே, செபிக்கணுமே என்று சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு நான் காத்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் காலை வேளையில் அதிகாலை வேளையில் எழுப்பி ஆண்டவரை தேடுகிறவர்களாய் ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அவருடைய கிருபைக்காக அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 6-7 வசனத்துல பொய் பேசுகிறவர்களை அழிப்பி இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அழித்து போடுவாராம். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியர்கள், துன்மார்க்கர்கள், வாழ்கிறவர்கள், சூதுள்ளவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். அவரை ஆண்டவர் விரும்ப மாட்டார் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். 7ஆம் வசனத்துல நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து விடுவேன். நம்முடைய ஆலயத்துல உம்முடைய கிருபையினால, என்னுடைய மேன்மையினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே ஒரு ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல எந்த ஒரு மனிதனும் வரும்போது அவரை நாம் பரிசுத்த சிந்தையோடு பயபக்தியோடு நாம் பணிந்து கொள்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்துல அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட வேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். ஆண்டவருக்கு பயப்படாத சூதுள்ள மனுஷர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் உண்மை இல்லை. நம்ம வாயில உண்மை இருக்கா? உண்மை பேசுறோமா? இல்லாவிட்டால் பொய்யே பேசிட்டு வாழ்நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோமா? அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் எப்படிப்பட்டதான் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்டதான பிரேத குழி. ஒரு பிரேத குழி, ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணியதான குழி. அது திறந்தா நல்ல வாசனையா இருக்குமா? நாட்டம் தாங்க முடியாது. பார்க்கிறதற்கே அருவருப்பா இருக்கும், நாட்டம் தாங்க முடியாது. சோதரன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை துன்மார்க்க பொய் பேசுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்டதான பிரேத குழியை போல இருக்கிறது. பேசினாலே மற்றவர்களுக்கு பிரச்சனை, அவர்கள் பேசினாலே மற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை. சோதரன். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய வாயையும் இந்த தேவன் கொடுத்திருக்கிற தொண்டையும் கலந்து பேசும்போது 4 பேர் சந்தோஷப்படும்படியாகவும் 4 பேர் ஆறுதல் அடையும்படியாகவும் நம்முடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும். 11ஆம் வசனத்தில் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களி கூறுவார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்ன செய்யட்டும்? சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. ஆண்டவரே, அவர்களை நீர் காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களி கூறுவார்களாக. கடைசியில் சொல்லுகிறார், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லுகிறார். நீதிமான்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பொய்யை உதடுகள் இல்லாதபடிக்கு, கபடான இருதயம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை செய்கிற நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே
சபை சூழ்ந்து விடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்களின்படி கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள். சபையில மாலை வேளையில கைப்பிரதி ஊழியம் செய்யலாம். கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். சகோதர சகோதரிகள் ஜெபித்து ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல மாலை 6:30 மணிக்கு வழக்கமாய் சபையில் நடைபெறுகிற ஆராதனை நடைபெறும். மாலை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். காலையில் வராத ஜனங்களை நாளை ஆராதனைக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். திங்கள் முதல் வியாழக்கிழமை சபையில மாலை ஜெபம் 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் வந்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அதுபோல வாசி ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். வாசி ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதுமாக சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் கொடுக்க போறீங்க. கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று கொடுத்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். கருணையின் வேந்தே அல்வாரே நாதா பொறுமையின் சிகரமே. கருணையின் வேந்தே அல்வாரே நாதா பொறுமையின் சிகரமே. எங்கே ராஜா நீ பார்ப்போட்டும் ரோஜா. ராஜா நீ பார்ப்போட்டும் ரோஜா. ஆதாமின் பாவங்கள் தீர்க்க நீரே பலியாகும் ஆளாக வந்தீரையா. ஆதாமின் பாவங்கள் தீர்க்க நீரே பலியாகும் ஆளாக வந்தீரையா. தேவாவின் வீடுகளை கேடவே வீராவின் வீட்டிய சுத்தந்தேரோ. தேவாவின் வீடுகளை கேடவே வீராவின் வீட்டிய சுத்தந்தேரோ. அருணையின் வேந்தே அல்வாரே நாதா பொறுமையின் சிகரமே. கருணையின் வேந்தே அல்வாரே நாதா பொறுமையின் சிகரமே. இயேசு ராஜாவே பார்ப்போட்டும் ரோஜா. இயேசு ராஜாவே பார்ப்போட்டும் ரோஜா. Praise the Lord. இந்த வேளையில் ஆண்டவருக்கு என்று காணிக்கையை கொடுத்த ஒரு கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைது செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்கள், வருமான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மழை காலங்களிலே வேலை இல்லாதவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க, வியாதி உள்ளவர்கள், போராட்டங்கள் உள்ளவர்கள், குடும்பங்களில் நெருக்கங்கள் உள்ளவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கி ஆண்டவர் தாமே வழிநடத்தும்படியாக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர்களை வியாதியோடு வந்தவர்களை காயப்பட்ட கரங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. குடும்பங்களில் நாங்கள் சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவரே. நல்ல விடுதலை கொடுப்பா ஆண்டவர். கடவுளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படவே என்று சொல்றவர். ஆராதனை நாளில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காணப்படுகிறார். அதிசயங்களை காணப்படுகிறார். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தைகளுக்காய் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து நடத்தபடியாய் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. வசனம் ஞானிகள் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாரும் சொல்வோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை இரு சித்தம் போல். ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கிறார். Yes, Lord. அனுதினமே வரைந்திடுமே துயரன் கையில் களிமண்ணா. அனுதினமே வரைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இந்த காலம் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இந்த காலம் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை இரு சித்தம் போல். ஜீசஸ் குயவன் கையில் களிமண்ணா. அனுதினமே வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா. அனுதினமே வரைந்திடுமே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தெய்வங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சனங்களையும் உம்முடைய நேச கரத்தினாலே ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் மக்களுக்கு காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கை பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திர. குடும்பங்களுக்கு எதிரான குறைவுகளை மாற்றி போடும் ஆண்டவரே. ஒரு செழிப்பை ஆசீர்வாதத்தை உடைய நாமத்தினால ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காண செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுவத்தை ஒரு வளர்ச்சியை பெறவும் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திர. நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. அது என்ன கேள்வி அப்படின்னும் போது, நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? நான் ஜெபிக்கிறதால ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல அது கேட்கப்படுகிறதா? ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபங்கள் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு இந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம்.
66வது சங்கீதம் 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்மை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை தள்ளாத தேவன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாத தேவன் என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தள்ளப்படுவதை போல பல நேரங்களிலே, கேட்கப்படாததை போல பல நேரங்களிலே உணர்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 65ஆம் சங்கீதத்திலும் 2ஆம் வசனத்தில சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவருக்கு என்ன ஒரு பெயரை போட்டு அழைக்கிறார்? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கிறார். இப்படி ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஜெபம் தள்ளப்பட்டது போல, நம்முடைய ஜெபங்களுக்கு பிரயோஜனமே இல்லாதது போல காணப்படுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவனை அல்ல, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஸ்தோத்திரம். யாரை ஆண்டவர் நோக்கி பார்த்து அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார்? அவருடைய வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு நடுங்குகிறவனை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு தேவனுக்கு பயப்படுகிற, வசனத்துக்கு பயப்படுகிற அந்த மனிதனையே ஆண்டவர் நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, பயப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஒரு நாளும் நாம் ஸ்தோத்திரம், ஒரு நாளும் புதிதான நாளை சந்திக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:9. ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. ஸ்தோத்திரம். வேதத்தை கேட்காதபடிக்கு, படிக்காதபடிக்கு, அந்த வார்த்தைகளை கைக்கொள்ளாதபடிக்கு, அதை கேட்காதபடிக்கு ஜீவிக்கிறவனுடைய, விலக்குகிறவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பானது. அவர் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. தேவன் ஏற்றுக்கொள்கிற, தேவன் விரும்புகிற ஒரு ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்குமே தவிர, தேவன் அருவருக்கிற நிலைமையில உள்ளதான ஒருவருடைய ஜெபத்துக்கு பதிலே ஒரு நாள் கிடைக்காது. என்னதான் தலைகீழா இருந்து ஜெபம் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தேடும் போது ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஜெபத்தை கேட்கிற தேவனாக அவர் இருப்பார். ஜெபத்தை தள்ளாத தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சோதனை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வேத வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதே தவிர உலகத்தின் காரியங்கள், உலக மனிதருடைய நடைமுறைகள், உலக மனிதருடைய பேச்சுக்கள், உலக மனிதருடைய ஆலோசனைகள்
வேதத்தை கேளாதபடி தன்னை விளக்குகிறவருடைய ஜெபத்தை தேவன் அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபங்களை கேட்க கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்களை இன்னைக்கு தியானிப்போம். முதலாவது, நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையை கழுவி நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை அடிப்படையாய் கொண்டு இந்த நாளில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். முதலாவது காரியம், இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம், உங்களை கழுவி சுத்திகரிங்க. என்ன சொல்லுங்க? கழுவி சுத்திகரிங்க. உலக பிரகாரமாய் நம்ம சரீரத்துல கூட உடம்பு இருக்கிறது. குளிக்காம வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ குளிச்சா எப்படி இருக்கும்? நமக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா தம்பி? மாசத்துல ஒரு நாள் குளிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நாத்தமா இருக்கும். பக்கத்திலே வர முடியாது. சொறி சரங்கெல்லாம் வரும். என்னதான் ஸ்ப்ரே அடிச்சாலும் அதையும் தாண்டி நாத்தம் அடிக்கும். அப்போ சரீர பிரகாரமா எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் கழுவி ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்புள்ள ஜனங்களா இருக்க வேண்டும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? கழுவி சுத்திகரியுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுகிறது நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிடுகிறது நிமித்தமாய் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ள பல காரியங்கள் இருக்கிறது. அதை கொண்டு பல வணிகங்கள் இருக்கிறது. பல காரியங்கள் அதற்காக இருக்கிறது. சரீரத்தை நல்லா வைத்திருக்க, நாத்தை இல்லாம வைத்திருக்க, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மை அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக, சகல பாவங்களை நீக்கி நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ ரட்சிக்கப்படும்படிக்கு இருதயத்தை பொல்லாப்புற கழுவி, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவி. எதை கழுவணும்? எதை கழுவணும் சொல்லுங்க? இருதயத்தை. இருதயம் எங்க இருக்கு? இந்தியா இருதயம் எங்க இருக்கு சொல்லுங்க? கை வைங்க. இங்க இருக்கிறது. இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? கழுவி பொல்லாப்பரை கழுவ வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொல்லாப்பர இருதயத்தை கழுவ வேண்டும். எந்த மட்டும் அக்கிரமம் நினைவுகள் உள்ளத்தில் தங்கும். உங்களுடைய இருதயத்தில் அக்கிரம நினைவுகள், அக்கிரமம் செய்யக்கூடிய பாவ நினைவுகள், தேவனுக்கு புறம்பான பாவ நினைவுகளோடு, பாவ கிரியைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனாலே உங்கள் இருதயம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என் மகனே, மகளே, உன்னுடைய இருதயம் சரியில்லையே, நீ ஜெபிக்கிற சரிதான், ஆனால் உன்னுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக
அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இருதயம் அது திருக்குள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் திருக்குள்ளதா இருக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக ஒரு சரியான சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமா இருக்கும்படியாக நீங்க அதை பரிசுத்தப்படுத்தி ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இருதயத்துல ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியம். என்னதான் ஜெபம் பண்ணாலும் இருதயத்துல ஒரு பரிசுத்தம் இல்லாவிட்டால் சோத்திரம் தேவனுக்கும் நமக்கு இடையில அந்த பாவம், அந்த அக்கிரம நினைவுகள், அந்த காரியங்கள் இருதயத்துல இருக்கிறதானே தேவையில்லாத காரியங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில தடையை உண்டாக்கி ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு செய்கிறதாயிருக்கு. சோத்திரம் ஜெபம் கேட்கப்படாது. தேவனுக்கு நமக்கு இடையில நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சோத்திரம். நம்ம ஒரு செல்போனை சார்ஜ்ல போட்டோம், அதுல கொஞ்சோண்டு ஒயர் நல்லா அட்டாச்மெண்ட் ஆகாதபடிக்கு கொஞ்சம் அப்படியே லூஸா இருந்தா என்ன ஆகும்? இது என்ன ஒரு நாள் ஃபுல்லா இருந்து சார்ஜ் ஆகலையேன்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் சார்ஜ் ஏறாது. அதை நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கனெக்ஷனை சரி பண்ணாதான் சார்ஜ் ஏறும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில நல்ல ஒரு கனெக்ஷன், ஐக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை வைத்துக் கொண்டு நாம் செயல்படும் போது தேவனை நாம் தரிசிக்க முடியாது. நம்முடைய ஜெபங்களுக்கு அவைகள் தடைகளாய் காணப்படும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாளிலே வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தையும் நினைவுகூர்ந்து, அவருடைய பாடுகளை நினைவுகூர்ந்து திருவிருந்திலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற விசுவாசிகளாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்துல தேவையில்லாத அசுத்த நினைவுகள், தேவன் விரும்பாத காரியங்கள் எதிர்த்தால் உங்களை விட்டு அகற்றி போடுகிறவர்களாய் இந்த நாளிலே தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. ஸ்தோத்திர. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையில ஒரே போராட்டமான ஒரு நிலைமையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இருமனமுள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். எதை சுத்திகரிக்கணுமா? முதல்ல கைகளை சுத்திகரிங்க. பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க, பிள்ளைகள் கவனிங்க. உங்கள் கைகளை சுத்திகரிங்க. யாருக்கெல்லாம் கை இருக்கிறது? கையை வைத்துட்டு இந்த கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. உங்கள் கைகளை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இந்த கைகளினால் தவறான காரியங்கள் செய்கிறோமா? மற்றவர்களை அடிக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த கையினால நாம் திருடுகிறோமா? தேவன் விரும்பாத சில காரியங்களை செய்கிறோமா? தேவன் சொல்லுகிறார், உங்கள் கைகளை முதல்ல இங்க சுத்திகரிங்க. கைகளை சுத்திகரிங்க. இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து முழு இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிற, முழு இருதயத்தோடு தேவனுடைய சித்தம் செய்கிற நல்ல ஒரு விசுவாசிகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி
கைகள் கழுவப்பட வேண்டிய காரியங்கள், சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அதே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மறுபடியும் படிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு ஸ்தோத்திரம். தீங்கு செய்யுங்கள். பாருங்க, இரண்டாவதாக உங்கள் பொல்லாப்பை அகற்றி விடுங்கள், பொல்லாப்பை அகற்றி விடுங்கள். இருதயத்தை சுத்திகரிக்கணும். இரண்டாவது உங்கள் பொல்லாப்பின் கிரியைகளை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள். பொல்லாப்பை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்திலே இருக்கிறார். இந்த பட்டணத்தின் பாவத்தினாலே, பொல்லாப்பினாலே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க தூதர்களை அனுப்புகிறார். இந்த தூதர்கள் லோத்தருடைய வீட்டில் இருக்கும்போது அங்கே அந்த தூதர்களை தவறாய் நடத்தும்படியாக இந்த பட்டணத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறார்கள். அதன் மத்தியில லோத்து அவர்களை வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே லோத்துக்கு பொல்லாப்பு செய்வோம், உனக்கு நாங்கள் பொல்லாப்பு செய்வோம், உன்னை தவறாய் நாங்கள் நடத்துவோம், உனக்கு நாங்கள் பொல்லாப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 19:9 படிங்க. அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுவது, அவர்களுக்கு செய்வதை பார்க்கிறோம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொல்லாப்பு, மற்றவர்களுக்கு உபத்திரவமாய் பொல்லாப்பு செய்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஒரு ராஜாவை குறித்து, ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 21:20 படிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனை சங்கரித்தேன். பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னுடைய பகைஞனாய் இருக்கிறவனே, விரோதியே என்று சொல்லி அழைக்கிறார். என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். சூத்திரம். ஆகாப் சொன்னது செய்வது என்ன? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படி என்னதான் பொல்லாப்பு செய்தான்? தன்னுடைய மனைவி தூண்டி விட்டபடி விக்கிரக ஆராதனை பண்ணுகிறது. தன்னுடைய மனைவி தூண்டி விட்டபடி கொலை செய்தது, பல காரியங்களை அவர் செய்தார். ஸ்தோத்திரம். அவன் பொல்லாப்பானதை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னா அவைகளை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறைவா யாரும் பார்க்காத நேரத்தில் தான் செய்கிறோம். எல்லாமே இருட்டறையில, என்னதான் இருட்டறையில ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவானது அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக எதுவுமே மறைவான காரியமே கிடையாது. எனவே ஸ்தோத்திரங்கள், பொல்லாப்பை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இங்கே இந்த ஆகாபை குறித்து சில வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த ஆகாபு அவன் தன்னுடைய மனைவி எசபேல் என்று சொல்லக்கூடிய அவர்களின் மூலமாய் பயங்கரமான விக்கிரக ஆராதனை பண்ணி தன்னுடைய தேசத்தை விக்கிரக தோப்புகளினால் நிரப்பி போட்டு ஜனங்கள் எல்லாம் அந்த விக்கிரகங்களை
தொழுது கொள்ளும்படியாக ஜனங்களையும் நடத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாபோத் கல்லறியுண்டு செத்ததை யெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, எழுந்திருந்து யெஸ்ரயேலனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றான். இந்த ஆகாப் ராஜாவுடைய தோட்டத்தின் பக்கத்திலே, திராட்சை தோட்டத்தின் பக்கத்திலே நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஆகாப்புக்கு எத்தனையோ திராட்சை தோட்டங்கள் ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. ஆனால் நாபோத் வைத்திருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை அவன் எப்படியாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல்ல பேசி பார்க்கிறான். நாபோத் இல்ல, என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா எல்லாம் சேர்த்து வச்ச சொத்தை நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே தெளிவோடு அவன் சொல்லிவிட்டான். இப்போ ஆகாப் வீட்டுல வந்து சோர்வோடு படுத்திருக்கிறார். என்னையா ராஜா, நீங்க தான் ராஜா, உங்க கீழே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் மனைவி நாபோத்தை கல்லறியும்படியாய் தவறான குற்றத்தை சுமத்தி அவனை கல்லறியும்படியாய் செய்து அந்த ஆகாபை பார்த்து, நீர் விரும்பின அந்த தோட்டத்தை விலைக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னானே, அந்த நாபோத்தினுடைய தோட்டத்தை நீ சொந்தமாக இலவசமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி பயங்கரமான பொல்லாப்பு நிறைந்தவளாய் இருந்ததாலே அந்த ஸ்திரியாய் யெசபேல் காணப்பட்டாள். அந்த தன்னுடைய மனைவிக்கு அடிபணிந்து இந்த ஆகாபு பொல்லாப்பை செய்த ஒரு மனிதனாக, பொல்லாப்பை செய்ய விற்று போட்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 17 நாம் படிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சந்திக்கும்படி போ. அங்கே போயிருக்கிறார். சோதரன் நைட்டு ஒருத்தர சரியில்லை, மாற்றிருந்தது சொல்லணும். ஒரு ஆளு சொல்லணும், அப்படி என்னப்பா நைட்டு மாற்றக்கூடாதா? சோதரன் பைசலோ பாருங்க. இப்போ இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஆகாப் புறப்பட்டு போகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. எலியா, கொலைபாதகன் ஆகாப் நாபோத்தை கொன்று போட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் போறான். நீ அவனுக்கு உன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இங்கே அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்திலே படித்தோம், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இப்படி பேசும்போது ஆகாப் சொல்லுகிறார், என் பகைவனே, என்னை கண்டுபிடித்தாயோ, நான் என்ன செய்தால் அங்கே வந்து நிற்கிறிய, கண்டுபிடித்தாயோ அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது, நீ பொல்லாப்பு செய்யும்படியாய் உன்னை விட்டு போட்டியே அப்படின்னு சொல்லி எலியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில காலப்புள்ள வாழ்க்கை புள்ள வாழ்கிற வாழ்க்கை 60 வருஷமா இருந்தாலும் இந்த 60 வருஷம் வரைக்கும் பிரச்சனையே கொடுத்து இந்த உலகத்துல பொல்லாப்பானதையே செய்து கொண்டு வாழ்கிற ஒரு தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு உபத்திரவு கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொல்லாப்பை அவருடைய முகத்தை விட்டு நாம் அகற்றி போட்டு பொல்லாப்பை விட்டுவிட்டு ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், தன் மனைவி
நபியாகிய யெசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டுப் போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அந்த யெசபேலுடைய ஆலோசனை அப்படியே கேட்டு பொல்லாப்பானதையே இந்த ஆகாப் செய்கிற ஒரு ராஜாவாய் காணப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தவறான ஆலோசனைகள் உங்களுக்கு எதிராய் ஒருவேளை மனுஷர்கள் மூலமாய் வரும்போது நீங்க அதை என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிதானித்து இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கணும். பொல்லாப்பானதையே நீங்க செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. பொல்லாத காரியங்களையே நீங்க செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. உங்கள் பொல்லாப்பை அகற்றி விடுங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? வார்த்தைகள் ஈட்டி மனிதரை குத்துகிறது போல மற்றவர்களை குத்தி கிழிக்கிறதா இருக்கிறதா? அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொல்லாப்பா இருக்கிறது. குடும்பத்துல மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அது ஒரு பொல்லாப்பாய் இருக்கிறது. உங்கள் பொல்லாப்பை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பொல்லாப்பை அகற்றி விடுங்கள். எல்லாரும் பைபிளை கவனிக்கிறீங்களா? சேரல இருக்கவங்க பைபிளை கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் போன் ஏதாவது வச்சு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க போன் உடைக்கவே உடைக்காது, சீக்கிரம் ரிப்பேர் ஆகும். ஸ்தோத்திரம். பைபிளை எடுத்து கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பொல்லாப்பு காணப்படுகிறது? பொல்லாப்போடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ செபிக்கிறோம், சில காரியங்களுக்காக எவ்வளவோ செபிக்கிறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கல. நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பை வைத்துக் கொண்டு ஒரு சுத்திகரிப்பு அனுபவம் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை வைத்துக் கொண்டு காணப்படும் போது நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நம்முடைய இருதயத்துல பொல்லாப்பு இருக்கிறது, இருதயத்துல பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் இருக்கிறதுனா நம்ம நீதிமான்கள் இருக்கிற கணக்குல இல்லை. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நாம் படிக்கிறோம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அறிவுனா என்ன? பொல்லாப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதே புத்தி. இல்லாவிட்டால் அறிவாய் இருக்கிறது. பொல்லாப்பான காரியங்களே பிடித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பை விட்டு விலகுவதே, பொல்லாப்பான எந்த ஒரு காரியத்தையும் விட்டு விலகி வாழ்வதே புத்தி, அறிவு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நினைக்கலாம் மற்றவர்களுக்கு நான் நல்ல அறிவோடு புத்தியோடு மற்றவர்களுக்கு கெடுதலாக இந்த காரியத்தை பண்ணிட்டேன், எனக்கு எவ்வளவு தரம், எவ்வளவு ஞானம், எவ்வளவு டெக்னிக்கா அவங்க ஏமாத்திட்டேன். ஸ்தோத்திரம். அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே மனசுக்கு புத்தி. நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றுகிறது, மற்றவர்களுக்கு எதிரான சில காரியங்களை செய்வது புத்தி அல்ல, அது தேவன் அனுமதிக்கிற காரியம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தியாய் இருக்கிறது. கடைசியாக அந்த 16ஆம் வசனத்துல, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை படிப்போம். தீமை செய்தலை விட்டு ஓய்வுகள். எதை விட்டு ஓய்யணும்? தீமை செய்தலை விட்டு ஓய்வுகள். முதல்ல என்ன? கழுவு. நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். சொல்லுங்க, இருதயம்
இரண்டாவது உங்கள் பொல்லாப்பை அகற்றிவிட வேண்டும். இரண்டாவது பொல்லாப்பை அகற்றணும். மூணாவது தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 சங்கீதம் 14 வசனம் படிப்போம். 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஸ்தோத்திரம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். குடும்பத்துல என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். வெளியில நன்மை செய்யணும். தீமை செய்யக்கூடாது. தீமை செய்வதை விட்டு ஓய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய். 34 சங்கீதத்துல 21 வசனம் படிங்க. தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை என்ன செய்யுமா? துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஸ்தோத்திரம். தீமை அது துன்மார்க்கனை கொல்லும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தீமை செய்கிற காரியம் தீமை செய்து கொண்டே வாழ்கிறது. ஒரு துன்மார்க்கனை கொன்றுவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உலக பிரகாரமாய் சொல்வார்கள், கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவும். கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவும். அப்ப தீமை செய்கிறவன் வாழ்க்கையில் இந்த தீமையே அவனை கொல்லும். தீமை செய்கிறது, தீமை செய்கிற ஆத்மாவை அந்த தீமையே கொன்று போடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தீமையை நாம் விட்டு ஓய்ந்து நன்மை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாராவது தீமை அறியாமல் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? தவறுதலாய் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? தீமையை விட்டு ஓய்ந்து நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 27 வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 4:27. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமையான காரியங்களை செய்ய உங்கள் கால் போக வேண்டாம். உங்கள் காலை தீமைக்கு விலக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசியாக ஏசாயா 14 அதிகாரத்தில் 20 வசனத்தை படிப்போம். ஏசாயா 14:20. நீ அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை. தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை. மற்றவர்களுக்கு தீமை செய்து ஒருவேளை ஆரம்பத்தில் பார்க்கும்போது பயங்கரமாய் அப்படியே ஒரு இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவருடைய சந்ததி, அவருடைய வருங்கால சந்ததி அது ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை. அப்படின்னா இந்த சந்ததி ஆசீர்வாதமற்ற சந்ததியாக மாறிவிடும். தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். தீமை எந்த ஒரு வழியில நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த தீமையை விட்டு நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல நாம் கேட்க போகிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிற தேவன் நீரப்பா. எங்கள் வாழ்க்கையில ஜெபத்துக்கு தடையாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எங்கள் கிரியையே காணப்படுகிறது என்று சொல்லி வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஒரு திசை ஆண்டவரே கழுவி சுற்றி எறியும். எங்கள் இருதயங்களை கழுவி சுற்றி எல்லாரும் வழங்கால் படிக்கிறோம். இசப்பா எங்கள் இருதயத்தை கழுவி சுற்றி எறியப்பா. ஹல்லேலூயா. இருதய
இருதயம் மகா திருக்குள்ளது கேடுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹalleluya. அந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்கப்பா. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லி ஏசாயாவின் மூலமாய் தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். ஹalleluya. உங்கள் பொல்லாப்பை அகற்றி விடுங்கள். பொல்லாப்பான ஜீவியம் வேண்டாம். ஒரு ஆகாமை போல பொல்லாப்பு செய்யும்படியாக தன்னை விட்டுப் போட்ட நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திர இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பான காரியங்கள் இருந்தால் என்னை விட்டு எடுத்து போடும். நான் இனிமே மற்றவர்களுக்கு ஆண்டவரை பொல்லாப்பை செய்கிறது, மற்றவர்களுக்கு இடர்தலாய் பொல்லாப்பை செய்கிறது, ஆண்டவரை மற்றவர்களுக்கு தீமை செய்கிற அனுபவங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. ஹalleluya. தேவனே, எங்களை கழுவும், எங்களை கழுவும், எங்களை கழுவும், எங்களை கழுவும், சுத்திகரியும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போம். ஹalleluya. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா. எல்லாரும் எழுந்து பாடுவோம்.
செய்து நாங்கள் வாழ வேண்டும்.